மொபைல் ஸ்டேஷன் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ஒரு வீடு காலி பண்ணால் கூட அந்த வீட்டுக்கு போனால் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றதுனால தான் ஒரு வீடு காலி பண்ணுவாங்க. அது மாதிரி விஜய் வந்தால் ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாக்களித்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவரால் இன்னும் முதல்வராக முடியல. அது இருந்தாலுமே பார்த்தங்க அப்படின்னா இப்போது இன்னும் முதல்வராகவே ஆக முடியல. ஆனால் இவங்களுடைய அதாவது இந்த டிவிக்கே கூடிய அலப்பறைகளை தமிழ்நாட்டில் தாங்க முடியல அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து நம்ம எப்பவுமே இந்த திராவிட கட்சிகள் தான் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அவங்களே பரவாயில்ல போல இருக்குது, இந்த திராவிட கட்சிகளே பரவாயில்ல போல இது ரொம்ப மோசமாக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஆட்டம் போடுறாங்க, மக்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. அந்த வீடியோ குறித்து தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ ஒருன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா நீங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு பூங்காவை பூட்டி வச்சுட்டு ரொம்பவும் அராஜகம் பண்ணுறாங்க. இது எங்கே போயிட்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், வேலூர் குடியாத்தத்தில் பார்த்தோன்னா அரசு மருத்துவமனையில் ஒரு செல்ஃபோன் திருடிக்கிறான், போட்டு நொங்கு நொங்கு நொங்குன்னு நினைக்கிறான். என்ன எங்கே அடிக்கிறேங்க, நான் தேவகாவோட நம்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓ, தேவகா நம்பர் இருந்தால் இது மாதிரிலாம் பார்த்தோன்னா திருடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே நொங்கு 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 நொங்குனாங்க. இதுதான் மாற்றம். எப்படி இவன் என்ன வேலை செஞ்சுருந்தா என்ன இதுன்னு சொல்லிட்டுலாம் தெரியல. ஆனால் தேவகா வந்துடுச்சு, இனிமேல் நம்மளை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு செல்ஃபோனை மருத்துவமனையில் திருடி இருக்கான். இது ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் செய்தியாளர் பார்த்தோங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு காரில், தார் காரில் அந்த வீடியோகிராஃபரை என்ன நீ இது மாதிரி இது பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு இது பண்ணி இங்கே பாருங்கள் செய்தியாளரை தாக்குறாங்க. இதை பாருங்கள், எடுத்துகிட்டு இருக்காரா, எடுத்துகிட்டு இருந்த உடனே இதை பாருங்கள், அப்படியே அவர் இது பண்ணல. சரி, அவர் அப்புறம் நகர்ந்துட்டார். நகர்ந்து உடனே அந்த அளவுக்கு சண்டை போட்டிருக்காரு. இது ஒரு மாற்றம். அதாவது மக்கள் நீங்கள் நினச்ச மாற்றம். அதுக்கப்புறம் பார்த்தோங்க அப்படின்னா இதை பாருங்கள், இவர் பார்த்தோன்னா ஒரு ஃபாரினில் இருக்கிறாரு. இவர் பார்த்தோன்னா அங்கே பாருங்கள் ஒரு ஆட்டம் போடுவாப்பில். இந்த எம்எல்ஏ பாருங்கள், இவர் தான் தஞ்சாவூர் எம்எல்ஏ வேட்பாளராக ஜெயிச்சிருக்காரு. நல்லா பாருங்கள் அவர் ஆட்டம் ஆடுறத. அவர் ஜெயிச்சுட்டு அந்த சந்தோஷத்தில் எப்படி கொண்டாடிருக்காரு பாருங்கள் நண்பர்களுடனே. அது வெளிநாட்டுக்காரன் பார்த்து சந்தி சிரிக்கிற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ அந்த வீடியோவை கொஞ்சம் ஒய்டாகவே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், சூப்பராக ஆட்டம் போடுறாரு பாருங்கள். இதுதான் தஞ்சாவூர் மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க அப்படின்னும் சொல்லலாம். சூப்பரான ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் பாருங்கள், தவக எம்எல்ஏ மீது பண மோசடி புகார் வந்துருச்சு பாருங்கள். தனியார் நிறுவனத்தின் அலுவலக விரிவாக்க பணிக்காக 80 லட்சம் ரூபாய் வரை மோசடி செஞ்சுருக்காரு. இது சூப்பரான ஒரு மாற்றம். இன்னும் பதவியே ஏற்கலை, அதுக்குள்ளே பார்த்தோன்னா 80 லட்ச ரூபா மோசடி செஞ்சுருக்காப்புல. இதுவும் ஒரு சரியான ஒரு மாற்றம் மக்களுக்கு அப்படின்னும் சொல்லலாம். இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. மக்கள் பணி செஞ்சிட்ருக்காங்க திருவண்ணாமலையில். கிட்டத்தட்ட 17வது வார்டில் பார்த்தோன்னா கால்வாய் பாலம் நோண்டியிருக்காங்க. அவங்க வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க. ஏன்னா கால்வாய் நோண்டும் போது பார்த்தோங்கன்னா ஏதாவது அடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துப்புரவு பண்ணியிருக்காள் நோண்டிருக்காங்க. குடிபோதையில் இது எங்கள் ஆட்சி, எங்கள் தளபதி, எங்கள் டிவிக்கே, நீ இதெல்லாம் முடிஞ்சிச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகுதா பாரு, இது மாதிரி தேவக தொண்டர் அராஜகம்னு சொல்லி இங்கே போட்டுருங்க. இது ஒரு மாற்றம். இன்னும் இதை பாருங்கள், நள்ளிரவில் தாக்குதல் நடத்தி பணம் பறித்த தவக கிளை செயலாளர் மீது வழக்கு பதிவு. இது ஒரு மாற்றம். இதை பாருங்கள், கும்பகோணத்தில் நடந்திருக்கு. நள்ளிரவு பாருங்கள், தவக இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, விஜய் வந்தால் மாற்று, விஜய் வந்தால் மாற்று அப்படின்னுங்கள. இந்த மாற்றம் எல்லாம் இதுதான் மாற்றம். விஜய் வந்தார் அப்படின்னா யாருமே பார்த்தீங்கன்னா யாரும் அரசியல் படித்துலாம் யாரும் வரல. எல்லாம் டிக்கெட்டு வாங்கி இது மாதிரி ஏதாவது ஒரு இது பண்ணி அது மாதிரி தான் எல்லாம் வந்தாங்க. இப்போ நான் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன் எங்கள் தளபதிக்காக அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நைட்டு இது யாரோ சொல்லுவாங்க, யார் விஜய் கூட சொல்லுவார், பாதுகாப்பு இருக்கா மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் மக்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு. இது நீங்களே பாருங்கள். அதுவும் வேறு யாருன்னா இருந்தால் கூட பரவாயில்ல, தவக கிளை செயலாளர். இது ஒரு மாற்றம் கும்பகோணத்தில். அதுக்கப்புறம் பார்த்தோங்க அப்படின்னா இது மாதிரி இதுதான் நம்ம என்ன சொன்ன மாதிரி இந்த மாநகராட்சி பணி அவங்க செஞ்சிட்ருக்காங்க. பாருங்கள், இங்கே இது மாதிரி சண்டை போடுறது, இது மாதிரி தான் இதை நல்லா ஒன்று பார்த்துக்குங்க மக்களே.
நானாக எதுவுமே வந்து எடுத்து சொல்லலை. இந்த தவேகா மீது வந்து ஒரு பழி போடுறது, புதுசாக வந்து ஆட்சி மீது வந்து நம்ம பழி சொல்கிறது, உண்மையிலே நான் எதுவுமே வந்து சொல்லலை. நேற்று கூட வந்து தவேகானவர் வந்து பல தவறுகள் வந்து செஞ்சுருந்தாங்க. அது மாதிரி வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். இன்றைக்கி கூட வந்து பார்த்தங்க அப்படின்னா பல தவறுகள் வந்து செஞ்சுருக்காங்க. என்னன்னா திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுக மாற்று திமுக அப்படின்ற மாதிரி காலகாலமாக வந்து வந்திருந்தது. அப்போ 2 பேருமே நம்மளுக்கு வேணாம், தூக்கி ஓரம் போடுங்க. அப்போ வந்து நம்மளுக்கு தளபதி விஜய் அவர்கள் தான் வேணும். அவர் வந்தாருன்னா ஏகப்பட்ட பாதுகாப்புங்க, மக்களுக்கு பாதுகாப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொன்னாங்க. இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த பாதுகாப்பில் என்ன நீங்களே சொல்லுங்கள், இது என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். இன்னும் வர நாட்களில் இன்னும் என்னெல்லாம் வந்து அலப்பறை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.